ஏராளமான திட்டங்களை உருவாக்கி அதற்கான நிதிகளையும் பெற்று உரிய காலத்துக்கு முன்னதாக திட்டங்களை முடிச்சு காட்டி நெல்லை மாவட்டத்தை சீர்மிகு நெல்லையா மாத்திட்டு வர்ற அமைச்சர் நேரு அவர்களுக்கும் இந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ₹1371 கோடி மதிப்பிலான முடிவுற்ற பணிகளுக்கு தொடங்கி வைக்கக்கூடிய விழா. ₹309 கோடி மதிப்பிலான பல்வேறு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா. பல்வேறு அரசு துறைகள் சார்பாக 75,151 பயனாளிகளுக்கு ₹167 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழான்னு முப்பெரும் விழாவா இதை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியில மிக முக்கியமான உபரி நதிநீர் இணைப்பு திட்டமும் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. தலைவர் கலைஞர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு நம்முடைய மூத்த அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்களுடைய மேற்பார்வையில் தொடங்கப்பட்டு இன்று அவர் முன்னிலையிலே திறக்கப்பட்டிருக்கு. தாமிரபரணி, கருமணியாறு, நம்பியாறு உபரி நதி நீர் இணைப்பு திட்டம் மிக மிக முக்கியமான திட்டம். இது மூலமா தாமிரபரணி ஆற்றின் வெள்ள நீரை 75 கிலோமீட்டர் நீளத்துக்கு கால்வாய் மூலம் வறட்சி பணிகளான திசையன்விளை மற்றும் சாத்தான்குளத்துக்கு கொண்டு செல்ல இருக்கிறோம். இது ஒரு முன்னோடியான நதிநீர் இணைப்பு திட்டம். இதோட திட்ட மதிப்பு ₹1060,76,00,000. கடந்த 2 ஆண்டுகளா நடந்த சோதனை ஓட்டம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இன்னைக்கு இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்ச பிறகு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஏராளமான திட்டங்கள் நிறைவேற்றி தரப்பட்டிருக்கு. பொருணை அருங்காட்சியகத்தை பற்றி முதல்ல சொன்னேன். தாழையூத்து முதல் கொங்காந்தான் பாறை விளக்கு வர திருநெல்வேலி மாநகருக்கான மேற்கு புறவழிச்சாலை, அம்பாசமுத்திரம் புறவழிச்சாலை, தாமிரபரணி நதியை நீராதாரமாக கொண்டு ₹605,77,00,000 மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டப்பணிகள், களக்காடு நகராட்சி மற்றும் 7 பேரூராட்சிகள் இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கு ₹423 கோடி ₹13 லட்சம் மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டப்பணிகள் ஆகியவை நடந்து கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் 2021-22 முதல் டிசம்பர் 2024 வரை 5 கூட்டு குடிநீர் திட்டங்கள் ₹405 கோடி ₹68 லட்சம் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டு 115 குடியிருப்பு பகுதிகள் பயன்பெறக்கூடிய வகையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. திருநெல்வேலி மாநகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம், முரப்பநாடு கூட்டு குடிநீர் திட்டப்பணிகள் நடந்துட்டு வருது. மணிமுத்தாறு அணை பூங்கா பகுதியில் பல்லுயிர் பகுதியில் பல்லுயிர் பூங்கா மற்றும் சாகச சுற்றுலா பூங்கா அமைக்கும் பணிகள் பரிசீலனையில் இருக்கு. திருநெல்வேலி மாநகரம் பெருமாள்புரம் பகுதியில் புதிய ஐடி பூங்கா, வள்ளியூர்ல மாவட்ட தலைமை மருத்துவமனை, திருநெல்வேலி மருத்துவக் மருத்துவமனையில 50 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் ஆய்வகம், திருநெல்வேலி மருத்துவ கல்லூரியில இதயம், நரம்பு, சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் நோய்களுக்கான உயர் சிறப்பு மருத்துவ பிரிவு, அம்பாசமுத்திரத்தில் அரசு மருத்துவமனையில கூடுதல் கட்டடம், மேலப்பாளையம் அரசு மருத்துவமனையில தாய் மற்றும் குழந்தை பராமரிப்பு பிரிவு, என்சிடி பிளாக் மற்றும் டயாலிசிஸ் பிரிவு,
பாளையங்கோட்டை வட்டம் முத்தூர் கிராமத்தில் புதிய சிட்கோ தொழிற்பேட்டை. மானூர் வட்டம் மதவக்குறிச்சியில அரசு கலைக்கல்லூரி. காணி பழங்குடியின மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையான விக்கிரமசிங்கபுரம் நகராட்சிக்குட்பட்ட காரையாறு சின்னமயிலாறு இடைய தாமிரபரணி ஆற்றை கடக்க இரும்பு பாலம் என இப்படி பல திட்டப் பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு. இன்று காலையில தினசரி பத்திரிகையில பல்வேறு கோரிக்கைகளை படிச்சு பார்த்தேன். செய்திகளாக போட்டிருக்கிறாங்க. நல்ல இடத்தோடு சில பேர் போட்டிருக்கிறாங்க, கெட்ட இடத்தோடு சில பேர் போட்டிருக்கிறாங்க. அது பேரு எந்த செய்தியா தான் நான் படிப்பதை தவறுறதில்லை. ஆகவே உங்களை பார்க்க இவ்வளவு தூரம் வந்திருக்க நான் புது அறிவிப்புல அறிவிக்காம நான் போக முடியுமா? இங்கிருந்து நேரு என்ன விட்டுருவாரா? ஆகவே நெல்லை சீமைக்கான முதல் அறிவிப்பு திருநெல்வேலி மாவட்டத்தோட எதிர்கால தொழில் வளர்ச்சியை கருத்திலே கொண்டு நாங்குநேரி வட்டம் மருங்கால்குறிச்சி மற்றும் திருவரமங்கபுரம் கிராமங்கள்ல 2291 ஏக்கர் பரப்பளவுள்ள புதிய சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கப்படும். அது மட்டுமல்ல, மூளைக்கரைப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய 1200 ஏக்கர் தரிசு நிலங்கள்ல மேலும் ஒரு புதிய சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, திருநெல்வேலி மாநகரத்தில் மதுரை குமரி சாலையில பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் மற்றும் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் இடையே குளமணிகர புறத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே கலவு பாதைக்கு மாற்றா புதிய ஒய் வடிவு ரயில்வே மேம்பாலம் 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, திருநெல்வேலி மாநகராட்சியில புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு அதிலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட நீரை சிப்காட் கங்கை கொண்டான் தொழிற்சாலைகளுக்கும் மற்ற தொழில் பூங்காக்களுக்கும் பயன்படுத்த திட்டம் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தாமிரபரணி ஆற்றில கழிவுநீர் கலக்கிறத முற்றிலுமாக தடுக்கவும் தொழிற்சாலை தேவைகளுக்கு சுத்திகரிக்கப்பட்ட நீரை பயன்படுத்தவும் வழிவகை ஏற்படும். நாலாவது அறிவிப்பு, பாளையங்கோட்டை அம்பாசமுத்திரம் சாலை மேலப்பாளையம் பகுதியில் 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெடுஞ்சாலைத்துறை மூலம் 4 வழிச்சாலையா விரிவாக்கம் செய்யப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, அம்பாசமுத்திரம் வட்டம் அருள்மிகு பாபநாச சுவாமி திருக்கோயிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்த 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். ஆறாவது அறிவிப்பு, மீனவ பெண்களோட வாழ்வாதார மேம்பாட்டுக்காக திருநெல்வேலி மாவட்ட கடற்கரை பகுதியில் கடல் பொருட்கள் மதிப்பு கூட்டல் மையம் மற்றும் உற்பத்தியாளர் நிறுவனம் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். நான் இப்ப அறிவித்த திட்டங்களுக்கெல்லாம் விரைவில் அரசாணை வெளியிடப்பட்டு பணிகள் தொடங்கும். 2023ஆம் ஆண்டு டிசம்பர்ல எப்படிப்பட்ட கனமழை பெய்ததுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் எப்படியெல்லாம் கடுமையான அளவுக்கு பாதிக்கப்பட்டதுன்னு நல்லா உங்களுக்கு தெரியும். அந்த பாதிப்புகள் இருந்து மீள ஒன்றிய அரசு கிட்ட நாம நிதி கேட்டோம். 2 ஒன்றிய அமைச்சர்கள் வந்தாங்க. ஆனா அவங்க உடனடியாக இடைக்கால நிதி உதவியை கூட செய்யல. நம்முடைய நைனா நாகேந்திரன் கோபித்துக் கொள்ளக்கூடாது. அவருக்கு உண்மை தெரியும். ஆனா அவர் பேச மாட்டார். நீங்கள் பேசுங்கள் என்றுதான் எனக்கு அனுமதி கொடுப்பார். இருந்தாலும் மாநில அரசோட நிதியை வச்சு நிவாரண பணிகளை நாம செஞ்சோம். தொடர்ந்து ஒன்றிய அரசு கிட்ட நிதி கேட்டு வலியுறுத்தினோம். கொடுக்காத அவங்களை கண்டிச்சோம். அப்பவும் வரல. நாடாளுமன்றத்தையும் பேசணும். அப்பவும் வரல.